செகண்ட் பதிவு. இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒர்க் பற்றின பதிவு கிடையாது, நம்மளோட பர்சனல் பதிவு. அப்போ என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 1 மந்த் கேப்புக்கு அப்புறமா வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய நம்பரை போட்டு தப்பாக வந்து கால்ஸ் வருது, யார் ஆடுறீங்களோ அவங்க அடங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என்னோடய பிஸ்னஸ் நம்பர்லேருந்து எந்த ஒரு பதிவு இந்த மாதிரி கேவலமான ஒரு பதிவுமே வராது. சரிங்களா? என்னோடய பர்சனல் நம்பர், அதாவது எங்கள் ஃபேமிலி அண்ட் அவரோட ஃபேமிலி மட்டும்தான், இந்த 2 ஃபேமிலிக்கு தெரிஞ்ச நம்பர் அது. சரிங்களா? நான் வந்து அது வெளியே கொடுக்கவே மாட்டேன். அந்த நம்பரு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பர் தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒருத்தரோட சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரீல்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் எங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? அதுவும் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நான் அதையும் எல்லாத்தையும் போடுவேன். நான் யார் எந்த ஐடியில் இருந்து அப்படின்னு. அந்த ஐடியோட டிபி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் அப்போ தான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியே ஓப்பன் ஆகிருக்கு. நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க 4 பேர் தான். அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஃபாலோயிங்கில் லிஸ்ட் இருக்குது பார்த்தா 5 பேர் தான். அந்த 5 பேருமே வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட். அந்த 5 பேருமே இவங்க ஃபாலோ பண்ணுறவங்களும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி தான் சொல்லிட்டு அதில் இருக்குது. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் இன்னமும் இருக்குது கண்டுபிடிச்சது. அது வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட், அவங்களோட ஃபுல் டீட்டெயிலாக ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போடுவோம். அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் நம்பர் ரொம்ப கொச்சையான வார்த்தையில் இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களாம் தூக்கி காட்டுறவங்க, அதனால் அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை வரும், நமக்கு அந்த வார்த்தைலாம் வராது. என்னோட பர்சனல் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணால் தூது போகிறான் தெரியுமா, அவனுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். எவன் போகிறான் எவ போகிறாளோ எல்லாருக்குமே சேர்த்தியே நான் சொல்கிறேன். நான் அமைதியாக என் வேலை உண்டு நான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் மூக்க நுழைச்சா லீகலாக ஸ்டெப் எடுக்கப்படும். ஓகேவா? என் நம்பர் இன்னொரு வாட்டி மிஸ்யூஸ் ஆகி வந்தது. அந்த புண்ணியவானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று கால் பண்ணி, நீ அப்படி கிடையாதுமா, ரொம்ப வருஷமாக உன்னோட ஃபாலோயிங் லிஸ்ட்டில் நான் இருக்கேன், நீ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, அதனால தான் உனக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அது தெரிஞ்சவங்களா இருக்கவே சொல்கிறாங்க. ஏன் நீங்களாம் ஒரு பொண்ணு ஆம்பளை, உங்கள் வீட்டிலலாம் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே தானே இருக்குது. இன்னமும் எதுக்கு ஊர் வயிற்றுச்சல், ஊர் பொண்ணோட வயிற்றுச்சல் வாங்கி கொட்டிக்கிறீங்க? விளங்கவே போகிறதுக்கு நீங்களே அஸ்திவாரம் தேவை, விளங்காமல் போகிறதுக்கு நீங்களே அஸ்திவாரம் தேடிக்கிட்டு